எங்க ஆபீஸ் மேனேஜர் 5 அடி உயரம். ஈவினிங் பார்த்தா திடீர்னு 4 அடி ஆயிட்டாரு. இடுப்புல பேண்ட் நிக்கலன்னு சொல்லி கையில மடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் சந்திரன்ல ஓட்ட விழுந்தோட எஃபெக்ட். இந்த திருட்டு பையன் நம்ம வீட்ல இருந்து போறான். இது என்ன அவன் கையில? அப்பா சந்திரன்ல ஓட்ட விழுந்திருக்குல்ல, அதனால நமக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம வீட்ல இருக்கிற நகை நட்டு எல்லாம் பரிகாரம் பண்றதுக்காக நான் தான் என் பையன் நீ பிடிக்கிட்டு போயிட்டு என்னையே அடிக்கிற? ஏயா எல்லாரும் பைக்குள்ள 4 புடவை நகை பணம்னு கொண்டு போவாங்க, நீ நானும் ஏன் எதை கொண்டு போற? அது என் வீட்டுல எலி தொல்லை ஜாஸ்தி இருந்தது. ஒரு எலி மாட்டிச்சு. அதை கொண்டு போய் மெயின் ரோட்ல விட்டுட்டு வான்னு என் பொண்ணு மீரா சொல்லிச்சு. அதான் கொண்டு போறேன். இன்னொரு தடவை பையோடையும் எலிப்பொறியும் பார்த்தேன் கொலை பண்ணிடுவோம். கொலை இப்படியா? வேண்டாம், திரும்பி வந்து அடிச்சாலும் அடிப்பான். வீட்டுல நாமே வளர்றோம், கூட ஒரு எலி வளர்ந்தா என்ன தப்பு? அப்பா 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 பேப்பர் பாத்தீங்களாப்பா? என்னம்மா, என்ன விஷயம்? ஏதாவது பிரைஸ் விழுந்திருக்கா? இப்படி ஓடி வர? அதை விட முக்கியமான தகவல் வந்திருக்குப்பா. உலகமே எதிர்பார்த்து நடுங்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. சந்திரனுக்கு அடிக்கடி ராக்கெட் அனுப்புறது, அங்கிருந்து மண் எடுக்கிறது, தண்ணி வருதான்னு தோண்டி பாக்குறதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களப்பா. ஆமா, அப்படி எல்லாம் செஞ்சதுல சந்திரன்ல ஓட்ட விழுந்துருச்சாப்பா. ஒரு ஓட்ட இல்ல, ஏகப்பட்ட ஓட்ட விழுந்துருச்சான். அந்த நியூஸ போட்ட பேப்பர்லயே ஓட்ட விழுந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். என்னம்மா நீ? சந்திரன் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம், அதனால என்ன? அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா விஷயம் வேற மாதிரி போயிருக்குப்பா. நாளை மறுநாள், அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ, உலகத்துக்கே ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. எனக்கு வேலை இருக்கு. முழுசா கேட்டுட்டு போங்கப்பா. சந்திரன்ல ஓட்ட விழுந்ததுனால பூமியில பல மாற்றங்கள் ஏற்பட போகுதாம். ஆனா அந்த மாற்றங்கள் ஒரே ஒரு நாள் தான் இருக்குமா, ஜஸ்ட் 24 hours. பத்திரிக்கைக்காரங்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வேற வேற கிடையாது. எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை உலகம் அழிய போகுது, பிரளயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. நூத்துக்கணக்கான விஞ்ஞானிகள் அமெரிக்கால உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷங்களுக்கு நம்பிக்கை வேணும், ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. சனி கிரகம் எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ பெயர்ச்சியானா நமக்கு என்ன? அதுக்காக நாம திருநள்ளாறு போய் சனி பெயர்ச்சிக்காக அர்ச்சனை ஆராதனையில நம்ம பண்ணணும். அது மட்டுமா, ராகு கேது பெயர்ச்சியானா நமக்கு என்ன? சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே? ஐயோ, கிரகங்கள்கிட்ட விளையாட முடியுமா? சந்திரனும் அப்படித்தான். நாளை மறுநாள் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க, டிவில சொல்றாங்க. இதெல்லாம் சும்மாவா? இப்ப என்ன, ஊரை விட்டே ஓடி போயிடலான்னு சொல்றியா? தேவையே இல்லப்பா. இதுக்காகவே எல்லா கோவில்லையும் விசேஷ அர்ச்சனை பண்றாங்க. நாமளும் போய் அதுல கலந்துக்குவோம். என்ன மீரா, நாம கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கோம். இப்ப போய் சந்திரன்ல ஓட்ட விழுந்ததால பூமிக்கு ஆபத்து வர போகுதுன்னு பயப்படுறிய? நீங்க வந்தா வாங்க, இல்லன்னா போங்க. நான் கோயிலுக்கு போறேன்ப்பா. இந்த இடத்துல ஓட்ட விழுந்து அதுக்குள்ள நீங்க விழுந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. செவ்வாய் கிரகத்துல ஆளுங்க இருக்காங்க, அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி தானே சந்திரன்ல ஓட்ட விழுந்தாலும் இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போறாங்களோ. ஓட்ட விழுமோ? என்னடா இது, மைனர் மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அலையற? நான் மட்டுமா போட்டுக்கிறேன்? ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இந்த கண்ணாடியை போட்டுக்கிறான். ஆமா, இப்ப வெயில் சீசன் கூட இல்லையே, எதுக்காக கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அலையறானுங்க? இது வெயிலுக்காக போடுற கண்ணாடி இல்ல, சந்திரன்ல ஓட்ட விழுந்துருக்குது இல்ல, அதனால பூமிக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக போட்டுக்கிற கண்ணாடி இது. ஏண்டா, கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஓகே. இது என்னடா,
என்னன்னு தெரியாமலே எல்லாரும் மடத்தனம் பண்றீங்க. எதையுமே அலட்சியமா எடுத்துக்காதீங்க ஐயா சாமி. எங்கேயே இடி இடிச்சா இங்க எப்படி சத்தம் கேட்குது, அது மாதிரி தான் இதுவும். இது சாதாரண கண்ணாடி இல்லை, கெமிக்கல் தடவன ஸ்பெஷல் கண்ணாடி. அது மட்டும் இல்லை ஐயா சாமி, அடுத்த மாதம் 5ஆம் தேதி நட்சத்திரம் பூரா புல புலன்னு பூமியில் கொட்ட போகுது. அதுக்கு சேர்த்து தான் இந்த கண்ணாடி. பேசாம எதுக்கு நீ ஒன்று வாங்கி போட்டு ஒரு நாளுக்காக காசை கரியாக்குறவன் இந்த ஐயாசாமி இல்லடா. வேணா ஒண்ணு செய்யறேன். எப்போ கூலிங் கிளாஸுக்கு திடீர்னு இவ்வளவு டிமாண்ட் கிளம்பி இருக்கோ, பிளாட்ஃபார்ம்ல ஒரு கூலிங் கிளாஸ் கடையை நான் போடுறேன். உன் தலைகளுக்கு யாரால மாற்ற முடியும்? என்னம்மா இது இவ்வளவு பிரசாதம்? அப்பா, கந்த கோட்டத்துல இருந்து கருமாரி அம்மன் வரைக்கும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டப்பா. அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. சந்திரன்ல ஓட்ட விழுந்து என்ன நடக்க போகுதோ இல்லையோ, ஜனங்களுக்கு பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்பா, உங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க போட்டுக்கங்க. எனக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் வேணாம். நான் தனி மனிதனா நின்னு இந்த உலகமே நம்புற விஷயத்த பொய்ன்னு காட்ட போறேன். அக்கா அக்கா ஐயா, என்னடா அக்கா, சந்திரன்ல ஓட்ட விழுந்தோட எஃபெக்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. என்னடா சொல்ற? எங்க வீட்டு நாய் பேசுதே. கடுபாவி, நாய் எப்படிடா பேசும்? நாய்க்கு தெரிஞ்ச ஒரே தமிழ் வார்த்தை ஓ. சும்மா இருங்கப்பா. நான் இன்னைக்கு காலையில ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு போன் அடிச்சுது. நான் போய் போன் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள எங்க வீட்டு நாய் போய் போன் எடுத்து, சார் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லி போனை வச்சுது. கடவுளே, இன்னும் என்னென்ன விபரீதம் எல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியலையே. அந்த ஆச்சரியம் அடங்கறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் நடந்தது. என்ன, உன் பொண்டாட்டி கொலைக்க ஆரம்பிச்சிட்டாளா? கேஸ் தீந்து போச்சுன்னு வைஃப் என்கிட்ட சொன்னது நாய் கேட்டது. அதுவே போய் போன் புக் எடுத்து கேஸ் கம்பெனிக்கு கேஸ் தீந்து போச்சுன்னு புக் பண்ணிடுச்சு. எப்ப நாய் பேசிச்சோ, இனி மாடு பூனை எல்லாம் என்னென்ன பேசுமோ? இப்ப அமெரிக்கால இருந்து இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எது நடைமுறையில் இருக்கோ அதெல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடுமா. நாளைக்கு ஒரு நாள். ஏற்கனவே அவ பயந்துகிட்டு இருக்கா, நீ வேற ஏன்டா அவளை குழப்புற? சும்மா இருங்கப்பா. எங்க ஆபீஸ் மேனேஜர் 5 அடி உயரம், ஈவினிங் பார்த்தா திடீர்னு 4 அடி ஆயிட்டாரு. இடுப்புல பேண்ட் நிக்கலன்னு சொல்லி கையில மடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் சந்திரன்ல ஓட்ட விழுந்தோட எஃபெக்ட். முரளி, கண்ணாடி சீக்கிரம் மாட்டிக்கடா, கலட்டாத. அதுதான் வீணா போறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுல, நாம சேஃப். அப்பா, சொல்ல மறந்துட்டேனே, வர வழியில உங்க ஃப்ரெண்ட் மூர்த்தியை பார்த்தேன். நான் கூட தான் பார்த்தேன். அவனும் உன்ன மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப போய் பாரு, செவுத்தோரமா நின்னு சினிமா போஸ்ட்லாம் வாயால கவ்வி எடுத்து தின்னுட்டு இருக்காரு. வாங்க சார், நம்ம வீடு தான். அக்கா அக்கா, வாடா. யாரு இவரு? இவரு பிரபலமான ஜோசியர் அப்படின்னு யாராவது சொன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம். ஐயோ, மூக்கு கீழே என்னங்க அடிபட்டு இருக்கா? மீச. அக்கா, சந்திரனில் ஓட்டை விழுவதால் ஏற்படும் பலன்களை பத்தி இவர் பல பத்திரிகைகள் எழுதியிருக்காரு. நமக்கு என்ன பலன்னு கையோட தெரிஞ்சுக்கலான்னு இவர் கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க, எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஆமா, உங்களை பார்த்தா ரொம்ப கலவரமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்துல ராத்திரி பூரா தூக்கமே இல்லைங்க. நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. அப்படியா? ஒண்ணாகாத. பயப்படுறதுனால ஒன்னும் ஆகாது. ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். உங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம் இத கூட்டி சொல்லுங்க. 4 வருதுங்க. 4 வருது. வரக்கூடாதா? ஏதோ ஒன்று வந்துதான் ஆகணும். நீங்க பயப்படாதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனா உங்க உடம்புல சில மாறுதல்கள் ஏற்படும். மாறுதல்னா குண்டாயிடுவனா, ஒல்லி ஆயிடுவனா, எப்படி? மொத்தமா மாறாதுமா, அங்கங்க சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் பழையபடி ஆயிருவீங்க. ஜோசியக்கார், இதுக்கு பரிகாரமே இல்லையா? ஒரு நாள் தாமா. வெளியே எங்கேயும் போகாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, முக்கியமா கண்ணாடியே பார்க்காதீங்க. கண்ணாடியில பார்த்தா என்ன ஆகும்? ஆமா, ஜோசியத்துல சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க? சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்றீங்க, இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையா? சார், பூடகமா சொல்லாம புரியுற மாதிரி சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃப்ரண்ட்ல ஓடாது, ரிவர்ஸ்ல தான் ஓடும். சில பேருக்கு
கையில 7-8 விரல் முளைக்கும். இது எனக்கு சில பேருக்கு கண்ணு காது எல்லாமே விகாரமா மாறிடும். மிருகங்க எல்லாமே மனுஷ மாதிரி பேசும். ஐயோ, மனிதர்கள் எல்லாம் காட்டு மிராண்டி ஆயிருவாங்க. எந்த டெலிபோனுமே வேலை செய்யாது. இப்படி எல்லாமே தலைகீழ் ஆயிருமா? ஐயா, தைரியமா பலனெல்லாம் சொல்றீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? எனக்கும் சேர்த்தாமா. நாளைக்கு சாதாரணமா நடக்க மாட்டேன், தவழ்ந்தே போவேன். என்ன பண்றது? உலகமே இந்த மாற்றத்தை சந்திச்சு தானே ஆகணும். நாளைக்கு மறுநாள் எல்லாம் நார்மல் ஆயிடுமா? கண்டிப்பா 24 ஹவர்ஸ்ல பழையபடி ஆயிருவோம். இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இருக்கு. இன்னைக்கே போய் கடல்ல குதிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு கடல் தண்ணி குறைஞ்சிரும். அப்புறம் காலையில எழுந்ததும் சூரியனை பார்த்து பயந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சூரியன் சதுரமா இருக்கும். என்ன பாத்திரம் தேய்க்க பவுடரே இல்ல? அம்மா, பாத்திரம் தேய்க்க பவுடரே இல்லம்மா. அம்மா, கொஞ்சம் பவுடர் தாங்க. அம்மா, பவுடர் தீர்ந்து போச்சுமா. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா, என்னம்மா உடம்பு சரியில்லையா? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. மனசே சரியில்லைம்மா. ஏம்மா, அப்பா ஏதாவது திட்டினாரா? இல்ல, இன்னும் 2 நாள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்கு. 2 நாள்லையா? ஓ, சந்திரன்ல ஓட்டு விழுந்ததுனால மானாவரியா எல்லாம் மாறிடும்னு சொன்னாங்களே, அதை நினைச்சு குழம்புறீங்களாமா? ஏமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாத்தீங்களா? அது போல நீங்களும் இருங்கம்மா. உனக்கு அதை பத்தின விவரம் தெரியாது, அதனால நீ சந்தோஷமா இருக்க. நான் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு எல்லா விவரமும் தெரியுமா. எல்லாத்துக்கும் தற்காப்பு பண்ணிட்டு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். தற்காப்பு பண்ணிட்டியா? என்ன சொல்ற? ஆமாமா, நமக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு கோடாங்கி மக கோவால கூட்டிட்டு வந்து எப்படி எப்படி பாதுகாப்பு பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டா எதுவுமே ஆகாதா? ஆமாமா, அந்த கோபாலு சின்ன வயசுக்காரன், ஆனா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல பெரிய ஆளு. ஒரு நாள் என் குடிசைக்கு வந்து, இந்தாமா உடனடியே இந்த இடத்த மாத்திடு, இங்க இருக்காத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொன்னாரு. நானும் மாத்திட்டேன். ஏன் அப்படி சொன்னாரு? அவர் அப்படி சொன்னதுக்கு அடுத்த நாள் தான் சுனாமியே வந்தது. எங்க குப்பத்துல எல்லா குடிசையும் போச்சு, நாங்க மட்டும் தப்பிச்சோம். ஆச்சரியமா இருக்க. அம்மா, உங்களுக்கு பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் அந்த ஆளை அனுப்புறேன். இதெல்லாம் கேட்கணுமாமா? நீ உடனடியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எனக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தர சொல்லு. கண்டிப்பா அனுப்புறேம்மா. சரி. அப்பா, கடவுள் வழி காமிச்சிட்டான். கோபால் சார், என்னடா எங்கிட்ட வாங்கின 200 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? சார் நீங்க யார் சார்? இது யாரா? ஏண்டா, இந்த மளிகை கடையில எடுபடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற கோபால் நீதானடா? அது அப்ப. இப்ப அதே மளிகை கடைக்கு நான் ஓனர். எப்படி? ஒரு வாரம் கடையை பார்த்துட்டு சொல்லிட்டு ஓனர் ஊருக்கு போனாரு. திரும்பி வந்தப்ப நான் முதலாளி, அவர் எடுபடி. உழைச்சு ஒண்ணுக்கு வந்திருக்கோம்ல. அது சரி. ஆமா, என் பணம் எங்க? சார் நீங்க யாருன்னே தெரியலையே சார். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற. மளிகை கடைக்கு நான் வந்தபோது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க பணம் இல்லைன்னு எங்கிட்டேருந்து 200 ரூபாயை வாங்கியிருந்தியே, ஞாபகம் இல்லை? சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சார், நான் யார்கிட்டயும் பேசுறது நீங்க ஒட்டி கேட்டிருக்கீங்க. நான் யார்கிட்டயும் பணம் வாங்கல சார். பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா பணமே வாங்கலேன்னு சொல்ற பார், அதைத்தாண்டா என்னால தாங்க முடியல. சார், என்ன மாதிரி யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு அதை என்கிட்டயே கேக்குறீங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்க முடியல. வாடா, 200 ரூபாய் திருட்டு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். சார், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. இந்தாங்க 10 ரூபாய் டீ சாப்பிட வச்சுக்கோங்க. என்ன பிச்சை போடுறியா? நீ ஒரு நாள் எங்கிட்ட மாட்டு விடா, அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். அப்பப்பப்பப்ப, ஒரு 200 ரூபாய் கடன் வாங்கினாலும் வாங்கணும், அட்டைப்பூச்சி மாதிரி போற வர்றப்பெல்லாம் அரிக்கிறான். நல்ல வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டோம். இனிமே நம்ம பக்கம் கடனை திருப்பி கேட்டு வரவே மாட்டோம். என்னம்மா, நீ சொன்ன ஆளு இன்னும் காணமே? வந்துருவாருமா. உங்களை மாதிரி 4-5 பேர் அவரை கூப்பிட்டு இருக்காங்க. வரிசையா முடிச்சிட்டு ஆர்டரா தான் வருவாரு. கோபாலு, வாங்க வாங்க. ரொம்ப சின்ன வயசா இருக்கிற. நான் தான் சொன்னனே,
இவர் வந்துட்டாருனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான்மா. உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா, என்ன தென்னை மரமெல்லாம் வளைஞ்சிருக்கு? வளைஞ்சிருக்க கூடாதான். வாஸ்துப்படி அப்படி இருக்க கூடாது. வாஸ்து நமக்கு தெரியுங்க, ஆனா தென்னை மரத்துக்கு தெரியாதுல்ல. இதுவும் சரிதான். என்ன பாக்குறீங்க? ஏங்க, மொட்டை மாடியில கிணறு இது இருக்கா? எந்த வீட்ல அப்படி இருக்குது? இருக்க கூடாது, அதனால தான் கேட்டேன். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வருமா. இத பாருங்க, சந்திரன்ல ஓட்ட விழுந்ததுனால எங்களுக்கோ எங்க வீட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணிடுங்க. அடடடடடா, சந்திரன்ல ஓட்ட விழுந்தாலும் விழுந்தது, ஏன் தாவு தீர்ந்தது. இது மாதிரிதாம்மா சுனாமி வந்தப்ப பரிகாரம் ஏன் உசுரை எடுத்துட்டாங்க. சே, இந்த இயற்கை இடைஞ்சல் பண்ணாலே ஏன் பொழப்பு நாரி போயிருது. இங்க பாருங்க, சந்திரன்ல இருந்து வர்ற ஒளி நேரா தங்கவெள்ளி மேலதான் விழும். விழுந்து நேரடியா வீட்டுல இருக்கவங்க தான் தாக்கும். இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் என்ன பண்ணுவேன், இதை நவக்கிரக கோயிலுக்கு கொண்டு போய் பூமி கடியில புதைச்சிருவேன். இந்த பூமிக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு நாள் முடிஞ்சதும் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட போறேன். அவ்வளவுதான். எப்படி உங்ககிட்ட எங்க நகையெல்லாம் கொடுக்கறது? பாத்தியா, இதுக்கு தான் நான் யார் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றது. அம்மா, அவர் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா எனக்கு வேலை இல்லாம போயிடும்லம்மா. நகையெல்லாம் அப்புறம் திருப்பி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவேன். அப்படி உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா என் கூட வாங்க. மத்தவங்கள்ட்ட வாங்கின நகையெல்லாம் எங்க போச்சு வச்சிருக்கேன்னு காட்டுறேன். ஐயோ, வேணாம், இருங்க, நகையெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். இந்தாங்க, வீட்டுல இருக்கிற தங்கம் வெள்ளி மொத்த நகை இதுல இருக்குங்க, ஜாக்கிரதைங்க. சந்தோஷமா. ஒரே ஒரு நாள் மட்டும் பாருங்க எப்படி எஃபெக்ட். வரட்டுங்களா? வரமா? அப்பா, மீரா, இந்த திருட்டு பையன் நம்ம வீட்ல இருந்து போறான். இது என்ன அவன் கையில? அப்பா, சந்திரன்ல ஓட்ட விழுந்திருக்குல்ல, அதனால நமக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாம் பரிகாரம் பண்றதுக்காக நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்டா என்ன ஏமாத்தி 200 ரூபாய் புடிங்கினது போதாதுன்னு என் பொண்ணை ஏமாத்தி வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறியா? என்னப்பா சொல்றீங்க? இவர் வாஸ்து எல்லாம் கூட நல்லா சொல்றாருப்பா. நம்ம வீட்டு தென்னை மரம் ஏன் இப்படி வளைஞ்சிருக்குன்னு கூட சொன்னாரு. அது ஒரு வாஸ்து, அதை நீ நம்புற. இவன் மளிகை கடையில எடுபடியா இருந்தவமா முதலாளியை ஏமாத்தி இவனே முதலாளி ஆனவன். நீ எனக்கே பணம் தரணும். வாடா போலீஸ் ஸ்டேஷன் வாடா. சார், மீராமாவுக்கு இந்த சந்திரனால வந்து பாதிப்பு வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால நீ பரிகாரம் சொல்ற மாதிரி வந்து இந்த நகை நட்டுலாம் வாங்கிட்டு போயிருன்னு இந்த வேலைக்காரி தான் சார் சொல்லு. ஏண்டி, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை ஏமாத்த பாக்குறியா? அதான் அவ்வளவு அக்கறையா கோபாலன்றவர் எனக்கு தெரியும், அவர் இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னியா? அப்பா, இவளை விடக்கூடாது, இவளே போலீஸ். ஏமா மீரா, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு இருக்கிற பயத்துல யார் எதை சொன்னாலும் நம்பிடுறதா? இப்ப நான் வரலன்னா நம்ம வீட்டு நகையெல்லாம் பறி போயிருக்கும்ல. அப்பா, ஒரு தடவையாவது நான் சொன்னதை சரின்னு ஒத்துக்கிட்டியே. என்னமா அது வழக்கமா பாக்குற முகம் தானே? உங்க மூக்கு ஏப்ப இப்படி வளைஞ்சுகிட்டு இருக்கு? சந்திரன்ல ஓட்ட விழுந்த பலன் உங்க மூக்குல தெரியுதுப்பா. பாத்தீங்களா, இயற்கையை மீறி நம்மால எதுவுமே செய்ய முடியாது. புயல் வந்ததே தடுக்க முடிஞ்சதா? பூகம்பம் வந்ததே தடுக்க முடிஞ்சதா? சுனாமி வந்ததே என்ன பண்ண முடிஞ்சது? இயற்கையே மாற்றங்களை உண்டாக்குற போது அத சாக்கா வச்சுக்கிட்டு யாராவது ஏமாத்த வந்தாங்கன்னா நாம தான் ஏமாறாம உஷாரா இருக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira